வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் உண்மையிலேயே எதிர்பார்த்த விட நல்லா இருந்தது. ரெஸ்ல்மனியா பிளானுக்காக எக்கச்சக்க மேட்சுக்கான ஃபியூடையும் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. சரி வாங்க இன்றைக்கான ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ரிவ்யூவாக பார்க்கலாம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்மாக்டவுன் ஆரம்பித்த உடனே பேக் ஸ்டேஜில் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக்கோலஸ் தான் காட்டுறாங்க. எங்கேயோ இவரோட பேரை சொல்லி யாரோ கத்திக்கிட்டு இருக்கா. அட நம்ம ட்ரூ மேக்கின்டரு மெயின் ஷோவில் நிக்கோலஸ் நீ எங்கே இருக்கா, இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும்னு சொல்கிறாரு. ஏன் தெரியுமா? கோடி ரோட்ஸ் ராயல் ரம்பிள் வெற்றி பெறல, எலிமினேஷன் சாம்பியன் வெற்றி பெறல. அவனுக்கு ஸ்மாக்டவுனில் வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறமா ஜேக் ஆஃப் ஃபேட் மூலியமாக அவன் போன வாரம் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். என்னுடைய ரெஸ்ல்மனியா மெயின் ஈவென்ட் கனவே நாசமாக போயிடுச்சு, இந்த இடத்துக்கு வாவலை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. ஜென்ரல் மேனேஜரும் பார்த்தீங்கன்னா நான் பாரு, நீ கோடியை தொடர்ந்து அட்டாக் பண்ணதுனால தான் நான் அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணேன், அதில் கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகிட்டான். இதுக்கப்புறமா நீ கோடி ரோட்ஸை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த இடத்துக்கு ஜேக் ஆஃப் ஃபேட் வராரு. ஜேக் ஆஃப் ஃபேட் போன வாரம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியூ ஆனதால தான் ட்ரூ மேக்கின்டர் தன்னோட அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் தோற்று போனார். அதனால் கோவத்தில் பார்த்தீங்கன்னா ஜேக் ஆஃப் ஃபேட்டுவை பயங்கரமாக திட்டுறாரு. கோவத்தில் ஜேக் ஆஃப் ஃபேட்டுக்கும் ட்ரூக்கும் ஒரு சண்டை ஏற்படுது. ஆனால் ட்ரூ போகும்போது என்ன சொல்லலாம் தெரியுமா? இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க மாட்டேன், வைக்க மாட்டேன். இந்த ரெஸ்லிங் கம்பெனி முழுக்க கோடி ரோட்ஸுக்கான கம்பெனியாக மாறிடுச்சு. கோடி ரோட்ஸு ஃபேவரட்டாக நீங்கள் எல்லாருமே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த கம்பெனி எனக்கு வேண்டாம், நான் டபிள்யூபிள்யூ விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் டபிள்யூக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆட்ரூத் பேக் ஸ்டேஜில் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷார்லஃபில் இருக்க கொழுப்பு பாருங்களேன், ஆட்ரூத் மொத்தம் அடிச்சிருக்காருல, அதனால் அவருடைய முகத்தை அவங்க மண்டையில் வச்சு பார்க்குறாங்களாம். ஏம்மா அந்த அளவுக்காம கிளார் அடிக்குது, ஆட்ரூத் முறைச்சி பார்க்குறாரு. என் மண்டையை பார்த்தா உனக்கு என்ன ஷேவிங் செட் மாதிரியா இருக்குன்னு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா MF6 இருக்கிற அங்கிள் ஹவுடி மற்றும் எரிக் ரோவனை எதிர்த்து மோத போகிறாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷின்சுகே நாகமோரா வராரு. ஷின்சுகே நாகமோரா எதுக்காக MFT ஸ்டோரியில் வராருன்னே தெரிலங்க. ரொம்ப நாளாக வந்துக்கிட்டே இருக்காரு, ஆனால் எதுக்கு வராருன்னு தெரில. அதுக்கப்புறமா ஜேக் ஆஃப் ஃபேட் சரி இன்றைக்கி ட்ரூ போயிட்டான், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ட்ரிக் வில்லியம்ஸ் வம்புழுக்கிறாரு. சரி அவனாக வாயை விட்டு வம்புழுத்துட்டான், அதனால் இன்றைக்கி ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் ஜேக் ஆஃப் ஃபேட்டுக்கும் ஒரு மேட்சை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கி அஃபிஷியலி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்ச் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு டாக் டீம் மேட்ச்னு சொன்னோம்ல, சோலோ சிகாவா மற்றும் டாரா டாங்கா இவங்க ரெண்டு பேருமே டாக் டீமாக இணைந்து இன்றைக்கி MFT டீமில் இருக்கிற எரிக் ரோவன் மற்றும் அங்கிள் ஹவுடி எதிர்த்து ஒரு மேட்ச் ஆடுறாங்க. மேட்ச் நல்லா தான் போயிட்டுருக்குது. இந்த மேட்ச்சில் டாரா டாங்கா மற்றும் எரிக் ரோவன் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சண்டை போட்ட தருணங்கள் உண்மையிலேயே நல்லா இருந்ததுங்க. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வயக்ஸ்டிக் டீமில் இருக்கிற நிக்கி கிராஸ் இதில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படியாவது அங்கிள் ஹவுடியை ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதன் மூலியமாக அங்கிள் ஹவுடி வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அந்த விளக்கை மறுபடியும் தான் கையில் ஏந்தி இந்த விளக்கு என்கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டாமா டாங்கா இருக்கிறார்ல, அவர் அந்த விளக்கை மறுபடியும் தூக்கிட்டு ஓடிட்டார். நிக்கி கிராஸுக்கு டென்ஷன் தாங்க முடியல. ஏன்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விளக்கை மறுபடியும் எங்கள் டீமுக்கு கொண்டு வந்தால் பழையடியை ஆட்டையை போட்டுட்டு போயிட்டு இருக்கீங்களா ரஸ்கல்களா அப்படிங்கிற மாதிரி கோபமாக முறைக்கிறாங்க. WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக நம்பர் 1 கண்டெண்டராக இருக்கிற ட்ரூத் மற்றும் டேமியன் பிரியஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக இவங்க தான் மோத போகிறாங்க. அதனால் MFTயோடைய இந்த ஜோக்கிங் எல்லாத்தையுமே பேக் ஸ்டேஜிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஹம்பட்ட கொரேரோ மற்றும் ஏஞ்சல் கிராஸர் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. எப்பா போன வாரம் எங்களை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணிட்டீங்க, இந்த வாரம் ரீமேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ட்ரூத்தும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி டேமியன் அண்ட் ட்ரூத் ரெண்டு பேரும் டாக் டீமாக இணைந்து ஹம்பட்டோ மற்றும் கொரேரோ கூட ஒரு டாக் டீம் மேட்ச் விளாட போகிறாங்க. அப்புறம் இஸ்ரேல் ஈரான் இந்த போருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராக வந்தது. ஜேட்காரர்களுக்கும் மிஷினுக்குமான அந்த ஸ்டோர் லைன் ஃபைனலி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மேட்ச் வச்சுட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஜேட்கார்கள் ரெஸ்ல்மனியா ஆப்பனண்ட் அவங்கள தான் வெற்றி பெற வைப்பாங்கன்னு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜேட்கார்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்றதுக்கப்புறமா ரியா ரிப்ளை பார்த்தீங்கன்னா இதுதான் உன்னுடைய ஃபைனல் வின்னிங்காக இருக்க போகுது. ரெஸ்ல்மனியாவில் நான் நியூ உமன் சாம்பியனாக போகிறேன், நீ இந்த ஸ்மாக்டவுனை விட்டு குயிட் பண்ணிவிட்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உமன் சாம்பியனாக இருக்கிற ஜேட்கார்களை ரியா ரிப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க.
பேக் ஸ்டேஜில் ஜூலியாவை காட்டுறாங்க. ஜூலியா கிட்ட இருக்கிற உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை இப்போ டிஃபனி சேஷனுக்கு வேணுமா, அதை வான் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர்களாமே நடந்துருக்குது. அதுக்கு ஜூலியா என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல என் கூட இருக்கிற கியானாவை வந்து நீ வின் பண்ணிவிட்டு அந்த வாய்ப்பை நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி கியானா ஜேம்ஸுக்கும் டிஃபனி சேஷனுக்கும் மேட்ச் இருக்குது. வெற்றி பெற்றால் இந்த உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிக்கோடல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாரு நம்மளுடைய கோடி ரோட்ஸ். கோடி இன்றைக்கி நீ வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் சைனிங்கில் இருக்கிற. அப்போ அவர் சொல்லுவார், ட்ரூ மேக்கிண்டரோட கண்டிஷன் என்னாச்சு, ட்ரூவோடைய ஸ்டோரியெல்லாம் நீ விட்டு தெரியல, அதை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா ரசல்மினியா ஆப்பனண்டான ராண்டி ஆட்டனை பார்த்துக்க. ராண்டி ஆட்டன் கூட மேட்ச் விளையாடுறதை மட்டும் நீ மெயினாக பார்த்துக்கோ, மற்றபடி வேறு எதையும் உன் மனசில் நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சாமி சேன் வந்து என்னப்பா 3வது முறையாக டபிள்யூ சாம்பியன் ஆகிட்டா, கார்பரேட் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனது கார்பரேட் சாம்பியனா? ஆமாப்பா, இந்த டபிள்யூ முழுக்க உனக்கு தான் வாய்ப்பு தெரியுது, நீ தான் அவருடைய சொல்ல புள்ள, கார்பரேட் அல்ல, அதனால உனக்கு கார்பரேட் சாம்பியன் சொல்கிறாங்க. நான் பாரு என்ன உனக்கு விஷயம் கேட்கும்போது, நான் பாரு ராண்டி ஆட்டன் இப்போ எலிமினேஷன் சாம்பியன் வெற்றி பெற்றான். அவன் என்ன தான் 14 தடவை ஹெவி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தாலும் 15வது தடவை உன்னை வீழ்த்தி வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்குது. எனக்கு கார்பரேட் சாம்பியனை விட ராண்டி ஆட்டன் சாம்பியனாக இருக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சாமி சேன் திட்டி விட்டுட்டு போகிறாரு. அதுக்கு கோடி ரோட்ஸ் கோவப்பட்டு போயிட்டார். என்னடா நம்ம சாமியாக இப்படிலாம் பேசுகிறான்னு. சாமி சேனுக்கு மனசுக்குள்ளே ஏக்கம், தான் ஒரு சாம்பியன் ஆகிறேன்னு. அப்போ அந்த இடத்துக்கு அலிஸ்டா பிளாக் வராரு. அலிஸ்டா பிளாக்குக்கும் சாமி சேனுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. மேபி இதை எப்படி ஃபில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ அலிஸ்டா பிளாக் பார்த்தீங்கன்னா see you soon அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். கூடிய சீக்கிரம் அலிஸ்டா பிளாக்குக்கும் சாமி சேனுக்கும் ஒரு மேட்ச் நடக்க டபிள்யூ பிளான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பின்பு உமன்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் இன்று நடக்க போகுது. ஸோ அலெக்சா பில்ஸ் அண்ட் ஷார்லட் ஃப்ளேர் தான் சேலஞ்ச் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே வந்து மிஷின் வந்து தோத்துட்டாங்கல்ல, பரவாயில்ல நான் வந்து அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது, இல்லை இதோட நாங்கள் முடிய போகிறது இல்லை, இதுக்கப்புறமா பிஃபார்ம் வந்து ஜேட் கேரிகளை பார்த்துக்குவா, நீ எங்கள் ஸ்டோரியில் இன்வால்மெண்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்றாங்க. ரியா ரிப்ளே நல்லது பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாலும் அது கெட்டதாகவே மாறுது. ஒருவேளை ரியா ரிப்ளேடைய பழைய கேரக்டரை இவங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா ஷார்லட் மற்றும் அலெக்சா பில்ஸ் 2 பேருமே சேர்ந்து லாஸ்ட் லெஜண்ட் மற்றும் நயா ஜாக்ஸோடைய உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க. இதை நிக்கி பெல்லா அண்ட் ப்ரீ பெல்லா ட்வின்ஸ் 2 பேரும் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் பெல்லா ட்வின்ஸ் 2 நாளுக்கு அப்புறமா வந்திருக்காங்கல்ல, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வெற்றி பெறவங்களுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு நெக்ஸ்ட் வீக்கே வேணுமா. ஸோ அடுத்த வாரம் ஸ்மாக்டவுன்லேயே வேணுமா, அதனால் உங்கள் மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கறதுக்காக வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சும் நல்லாவே நடக்குது. ஒரு கட்டத்தில் நயா ஜாக்ஸ் தெரியாமல் நிக்கி பெல்லாவை அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் இந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஷார்லட் அண்ட் அலெக்சா வெற்றி பெற சூழ்நிலையில் இந்த மேட்ச்சில் நிக்கி பெல்லா வந்து நயா ஜாக்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. ஷார்லட்டுக்கும் அலெக்சாவுக்கும் என்ன பண்ணுறதுலே தெரில. பட் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நயா ஜாக்ஸ் மற்றும் லாஸ்ட் லெஜண்ட் அவங்க 2 பேருடைய சைஸுக்கு 4 பேர் அட்டாக் பண்ணலாம். அதனால் பெல்லா ட்வின்ஸையும் சரி ஷார்லட் அலெக்சா பில்ஸையும் சரி பயங்கரமாக அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க கெட்டு போயிட்டாங்க. மயிரில் அவங்களுடைய டைட்டில் அகைன் ரீட்டைன் பண்ணிட்டாங்க, இல்லாட்டா தோற்று போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜெல்லி ரோல் வந்து நீங்கள் ஸ்பேண்ட் வந்துருக்காரு. நம்ம ட்ரூத் அவரை பார்த்து எப்படி சொல்கிறாரு தெரியுமா, சாண்ட்விச் ரோலுன்னு சொல்கிறாரு. எப்போ அவன் சாண்ட்விச் இல்லைப்பா, அவன் ஜெல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு ஜெல்லி பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ட்ரூத்து சொல்கிறாரு. அட அவருக்கு என்ன சொல்கிறதே தெரில ஜெல்லி ரோலுக்கு. என்னது ஜெல்லி பிடிக்காது, அதனால் என் பேரை சாண்ட்விச் ரோல்னாடா மாற்றுவே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்போ அந்த ராண்டி ஆட்டன் அந்த இடத்துக்கு வரும்போது, ராண்டி என்னுடைய ஃபேவரட் ரெஸ்லர், நீங்கள் 14 தடவை ஹெவி சாம்பியன் வின் பண்ணிக்கிறீங்க, 15வது தடவை கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிகாஸ் ராண்டி ஆட்டனும் ஜெல்லி ரோலும் இதுக்கு முன்னாடி டாக் டீம் பார்ட்னராக இருந்திருக்கிறாங்க. போன வருஷம் ரசல்மினியா சம்மர்ஸ்லாமில் மோதிருப்பாங்களா ட்ரூ மேக்கிண்டர் லோகன் பாலை எதிர்த்து. ஸோ அதை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்தது ட்ரூத் மற்றும் டேமியன் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்சாக பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பேக் சைடில் நிக்கி அண்ட் ப்ரீ பெல்லா அலெக்சா மற்றும் ஷார்லட் ஃப்ளேரை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த வாரம் நீங்கள் வந்து டைட்டில் வின் பண்ணலை, அதுக்கு ஷார்லட் அலெக்சான்னு சொல்கிறாங்கன்னா உங்களால் தான் நாங்கள் வின் பண்ணுறோம், நாங்கள் கிட்டத்தட்ட வின் பண்ண போகிறோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீக் அவங்க நாங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறோம், வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ரசல்மேனியாவில் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிக்கி பெல்லா அண்ட் ப்ரீ பெல்லா சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது போல இருக்குது. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹம்பர்டோ கொலரா மற்றும் ஏஞ்சல் கிராஸா 2 பேருமே சேர்ந்து டேமியன் மற்றும் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் விளையாடுறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொண்டு போகிறாங்க. அண்ட் ட்ரூத் மற்றும் டேமியனோட காம்போ எப்படி இருக்குன்னா, கெயின் அண்ட் ஜான்சனாவுடைய காம்பினேஷன் மாதிரி இருக்குது, இல்லாட்டா கெயின் அண்ட் அண்டர்டேக்கர் காம்பினேஷன் மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் ட்ரூத் மற்றும் டேமியன் ப்ரீஸ் தான் வெற்றி பெற்றுட்டாங்க.
கூடிய சீக்கிரம் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. அது எப்போ அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க கைஸ். அப்புறம் ஜானி கர்கனுடைய பரிதாப நிலையை பார்த்து பரிதாபப்பட்ட செல்சி பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அவருடைய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா நீ தேவையே இல்லாமல் அவனுக்குலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிற, இது நமக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்கிறாரு. ஐயோ பாவமாக இருக்குப்பா, அதான் ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொல்லும்போது அதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் இன்றைக்கி மிஸ்ஸோடைய ஷோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லி ரோல் வந்து பேச போகிறாரு. இதனால் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டான் ஓஷன் என்ன சொல்கிறாருன்னா நீ சபிக்கப்பட்டிருக்க, அதனால் கொஞ்சம் பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வார்னிங் மெசேஜ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ஜெல்லி ரோல் அண்ட் மிஸ்ஸுக்கான கான்வர்சேஷன் இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட நேரத்துலேயே சண்டை ஏற்படுது. ஆனால் அந்த நேரத்தில் ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டார். கிட் வில்சன் என்ன சொல்கிறாருன்னா ஜெல்லி ரோல் நீ இந்த ஸ்மாக்டவுனுக்கு தேவையில்லை, நான் தான் இந்த ஸ்மாக்டவுனுடைய பாப்புலர் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதை விட ஒன்றை விட சூப்பராகவே நான் பாட்டு பாடுவேன், என்னுடைய தீம் மியூசிக் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே கடுப்பில் ஜெல்லி ரோல் பார்த்தீங்கன்னா கிட் வில்சனை அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கிக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி அப்படியே மிஸ்ஸோடைய மூக்கில் விழுந்துட்டு மிஸ்ஸு மட்டையாக்கியில் விழுந்துட்டார். கிட் வில்சன் இந்த எஸ்கேப் ஆகி இந்த இடத்த விட்டு போயிட்டார். தெரியாதனமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை அட்டாக் பண்ணிட்டார். அதான் சொன்னார்ல தேனோசன் சபிக்கப்பட்டிருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு, அதான் அடிபட்டுட்டு போல இருக்கு. பேக் சைடில் அப்பலா க்ரூஸ் சிஜியோ ட்ராகன் பேசிகிட்டு இருக்கும்போது உன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை நீ எப்போ தான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கார்மலைஸ் வந்து கேட்குறாரு. வாய்ப்பு வரும்போது நான் எடுத்துக்குவேன்னு சொல்கிறாரு. ஓப்பன் சேலஞ்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கார்மலைஸ் விடலையா, நெக்ஸ்ட் வீக் விட போகிறாராம். ஸோ அதனால் நீ அதுலையாச்சும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு தோணும் போது நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதனால் இவங்க 2 பேருக்குள்ளே பயங்கரமான சண்டே ஏற்படுது. டிஃபனி நெக்ஸ்ட்டு கேனாக்கு எதிர் தான் மோத போகிறாங்க. இதில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா ஜூலியா கூட நான் வந்து சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நான் தான் முதல்ல யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி செல்ஸ் கிரீன் வந்து நிற்கிறாங்க. அவங்க வீல் சேரில் தானே நிற்பாங்க, அதனால் வீல் சேரோடு தள்ளி விட்டுட்டாங்க. ஐயோ பாவம், பேச வேண்டவங்களை அப்படியே வீல் சேரோடு தள்ளி விட்டுட்டியாம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு கண்டெண்டர் மேட்ச்னு சொல்ல முடியாது, ஒருவேளை வெற்றி பெற்றால் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் ஜூலியா கூட இருக்கிற கியானா ஜேம்ஸை வீழ்த்தணும். சரி அப்படியே இருக்குது. நம்ம பேக் சீஜில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை காட்டுறாங்க. மிஸ் ஆல்ரெடி அடி வாங்கி போயிட்டுருக்காரா, அதனால் கிட் வில்சன் கொஞ்சம் ஏற்றி விட்றாரு. நீ கவலைப்படாத, நெக்ஸ்ட் வீக் நான் உன்னை கால் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எதுக்காக கால் அவுட் பண்ணுறாரு, ஒருவேளை மேட்சுக்காகவா இல்லை வேறு எதுக்காகவும் தெரியல. ஆனால் நெக்ஸ்ட் வீக் வந்து ஜெல்லி ரோலை கால் அவுட் பண்ண போகிறாராம். அது என்னது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேனோசன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னோம்ல சபிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த டீத்தை வச்சுக்க, அதாவது பல்லை வச்சுக்க சரியாயிருன்னு சொல்கிறாரு. கையில் ஒரு பல்லு டப்பா வச்சுருக்காரு. கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. திரும்பி பார்த்தா டேனோசனை காணோம், எஸ்கேப் ஆகிட்டார் வழக்கம் போல். சரி இப்போ நம்ம மெயினான மேட்சுக்கு வரலாம். அந்த கியானா ஜேம்ஸுக்கும் ஜூலியாக்காமான மேட்ச்சு நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இடைப்பட்ட நேரத்திலேயே இந்த மேட்ச்சில் தான் இல்லாட்டா எப்படின்னு சொல்லிட்டு வீல் சேரை தள்ளிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க செல்ஸ் கிரீன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்குது. ஒரு கட்டத்தில் செல்ஸ் கிரீன் சீட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஜூலியா நீலாம் பண்ணக்கூடாது, நான் தான் சீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரிங்குக்கு மேலே ஏறி எப்படியாவது டிஃபனியை தோக்கடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கரெக்டாக கியானா ஜேம்ஸ் ஒரு கிக்கு கொடுக்க வருவாங்களா, கரெக்டாக குனிஞ்சிட்டாங்க டிஃபினிஷன். அந்த கிக்கு கரெக்டாக ஜூலியோட முகத்திலே வந்துட்டு சரியான அடி. இப்போ கியானா ஜேம்ஸ் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டாங்களா, அந்த டிஸ்ட்ராக்ஷன் பயன்படுத்திக்கிட்டு ஃபைனலி ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா டிஃபனி சேஷன் இன்றைக்கி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக உமன்ஸுக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆனால் அது எப்போ எங்கே அப்படிங்கிறதான் தெரில, அதை கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க, எதிர்பார்க்கலாம். அப்புறம் அடுத்த வாரம் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. பெல்லா ட்வின் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அது நடக்க போகுது. இதை தவிர்த்து நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கிட் வில்சன் வந்து ஜெல்லி ரோலை வந்து ஒரு கால் அவுட் பண்ணியிருந்தார்ல, அது என்ன கால் அவுட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் வந்து தெரியும், சரிங்களா. அப்புறமா பேக் சைடில் ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பிகாஸ் இன்றைக்கி அவருக்கு ஒரு மேட்ச் இருக்குது, அதுவும் ஜேக்கா ஃபேட்டு கூட. அப்போ அந்த சாமி ஜெயின் அந்த இடத்துல வந்து வம்பளுக்கிறாரு. சாமி ஜெயினை நான் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரிக் வில்லியம்ஸ் வார்ன் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களுக்குள்ளேயே ஒரு மேட்ச் நடக்கும் போல இருக்குதே. அதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபேட்டுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்குமான மேட்ச்சு ஆரம்பிக்குது. மேட்ச் நல்லாவே கொண்டு போகிறாங்க. இந்த மேட்சோடைய ஒரு கட்டத்தில் நான் இந்த இடத்த விட்டே போகிறேன், ஐ குயிட் அப்படின்னு சொல்லிட்டு போன ட்ரூ மேக்கின்டயர் ஒரு கட்டத்தில் வந்து ஜேக்கப் ஃபேட்டுக்கு கிளைமோர் போட்டுட்டார். ஸோ பயங்கரமாக அட்டாக்கும் பண்ணிட்டார். இதை ரெஃபரி பார்க்கல, ட்ரிக் வில்லியம்ஸ் இந்த பக்கம் அவர் சமாளிச்சிட்டாரு. ஸோ அதனால் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ட்ரிக் வில்லியம்ஸ் ஜேக்கப் ஃபேட்டுவை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ட்ரூ மேக்கின்டயர் போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டார் பார்த்தீங்களா.
அப்புறம் மெயின் ஈவெண்ட்டாக வந்து கோடிக்கும் ராண்டி ஆர்டனுக்குமான கான்ட்ராக்ட் சைனிங் நடக்குது. ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் 2 பேருமே கூப்பிடுறாங்க. 2 பேருமே ஒரு பேபி ஃபேஸஸ், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்சுவலி இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத ரெஸ்லிங் கிங் 2ல் போட்டுட்டோம். அதனால் நடந்த விஷயத்தை மட்டும் சிம்பிளாக பார்த்துடலாம். கோடி ரோட்ஸ் வந்து 2006 பார்த்தீங்கன்னா இவங்க லெகசி டீம் ஆன் பண்ணாங்க. ஸோ லெகசி மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்தாங்க. அதை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் ராண்டி ஆர்டன் நான் 14 டைம் சாம்பியன், நான் உன்னை விழுத்தது கஷ்டம், நான் ரெஸ்ல்மேனியால ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்லாரு. உன்னால் முடியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி கோடியும் ஷேர் பண்ணுறாரு. சரி, கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிட்டு ராண்டி ஆர்டன் கிட்ட சைனிங் பண்ண கொடுக்குறாரு. ராண்டி ஆர்டன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டு கோடி ரோட்ஸை பயங்கரமாக ஒரு லோ ப்ளோ போட்டார். பயங்கரமான ஒரு கோடி ரோட்ஸுடைய ஒரு கொட்டையதே அடி, சரியான அடி. கோடி ரோட்ஸ் அடி வாங்கும்போது பாவமாக தாங்க இருக்குது. என்ன தான் அவர் வந்து ஒரு புஷ்ஷர் ரெஸ்லராக இருந்தாலும் அவர் அடி வாங்கும்போது பாவமாக தான் இருக்குது. ராண்டி ஆர்டன் கொலாவரி தனத்தில் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வழக்கம் போல் இந்த தக்காளி சட்னியோடைய வேலை மீண்டும் டபிள்யூடபிள்யூக்கு தேவைப்பட்டுட்டு போல இருக்குது. ஸோ ஜான் மாக்ஸ்லிக்கு அப்புறமா அதிகமாக தக்காளி சட்னி யூஸ் பண்ணுற ஒரு ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸ் தான் நினைக்கிறேன். ராண்டி ஆர்டன் அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு மண்டை பொழக்காமே ரத்தம் வந்துருச்சு. அது எப்படி பண்ணி கேட்டிங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் வரும், அதுதான் மேஜிக், நோ லாஜிக், சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவங்களுக்கு அட்டாக் பண்ண உடனே ரெஃப்ரீஸ்லாம் வந்து தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. ஜெல்லி ரோல் இவரோட பார்ட்னரு, அவரே வந்தாலும் ராண்டி ஆர்டன் தடுத்து நிறுத்துற மாதிரி தெரியல. பயங்கரமாக உக்கிர தாண்டத்தில் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. அந்த ரத்தட்டெல்லாம் காட்டக்கூடாதுங்க, அது ஃபேக்குன்னு நமக்கு தெரியுது, ஆனால் யூடியூப்புக்கு தெரியாது இல்லை, காப்பரேட் போட்டுருவானுங்க. அதனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறேன். ஸோ கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு என்ன நினச்சான்னு தெரியல, திரும்பி ஸ்டீல் சேரோட வந்து கோடி ரோட்ஸோடைய மண்டையிலேயே ஒரு போட்டு திருப்பி அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெஃப்ரீஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஸ்டேஜுக்கு போயிட்டு அங்கே யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே கையில் தடவி கூடிய சீக்கிரம் எனக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்டிங் கொடுத்து இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான ஸ்மாக்டவுன் ரொம்பவே நல்லா இருந்தது. அது ஒரு ராண்டி ஆர்டனோட ஹீல் டர்ன் யாரும் எதிர்பார்க்கல. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன் எப்படி இருந்தது, உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.